இன்றைக்கு 7:40க்கு வெள்ளன எழும்பிட்டோம் நல்ல பிள்ளைகளாக. என்ன இன்றைக்கு மகளோட ஸ்கூல் இருக்குது, அதுக்கான ஸ்கூலில் வந்து விட போகணும். இதை விட பிரேக்ஃபாஸ்ட் நான் பிரேக்ஃபாஸ்ட்டை மேக் பண்ணால் அப்பா அவையை வெளிக்கிடுத்தி கொண்டு இருந்தவர். அப்போ அவரோட ஸ்கூல் பேக்கையும் நான் அதோட அரேஞ்ச் பண்ணிட்டேன். வைப்ஸும் ஒரு பிஸ்கட் 2 பிஸ்கட்டும் அதோட வாட்டர் பாட்டிலும் வச்சு நாங்கள் கொடுத்து வர்றோம். நாங்கள் ஸ்கூல் பேக் ரெடி ஆகிட்டதை விட இனி ஆளை அனுப்பணும். இன்றைக்கு தான் ஆள் ஹாப்பியாக போகிறா. ஏன்னா இவ்வளவு நாளும் ஒரே ஆள் இப்போ போகும்போது ஓரளவு ஓகேவா போவோம், உள்ளுக்குள்ளவே ஆளை வலிக்கிட்டுருவா. இன்றைக்கு தான் ஓரளவு ஹாப்பியாக போகிறா. அப்போ ஆளை ஹாப்பியாக கொண்டு போய் உள்ளுக்குள்ளே விட்டுட்டு வரும் வரைக்கும் நமக்கு நெஞ்சுக்குள்ளே படத்தை அடிச்சுட்டே இருக்கும். ஏன்னா அவங்க என்னென்ன கம்ப்ளைண்ட் சொல்ல போகிறாங்களோ தெரியாதுண்டு. பிறகு ஆளை விட்டுட்டு வந்துட்டு 8:50 ஆகிட்டுது. இப்போ தான் நான் காஃபி மேக் பண்ண போகிறேன். காஃபிக்கு பாலை கொதிக்க வச்சுருக்கிறேன். நான் காஃபியெல்லாம் குடிக்கிறதில்ல, ஏன்னா நான் டயட்டில் இருக்கிறதால நான் காஃபி குடிக்க மாட்டேன். காலையில் சாப்பாடும் நான் சாப்பிட மாட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். இது வந்து அப்பாவுக்காக நான் போட்டு கொடுக்குறேன். முதல் நாள் வச்ச மண்சட்டி மீன் குழம்பு அவருக்கு நல்ல பழைய கறிகளோட காலையில் பான்கள் புட்டுக்களை வச்சு கொடுத்தா அவருக்கு நல்ல விருப்பம். அப்போ அவருக்கு 2 டோஸ்ட்டும் பழைய மீன் குழம்பும் இருந்துச்சுது, அதை போட்டு கொடுத்தேன். அவர் ஹாப்பியாக அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடுவார். அதோட நான் அவருக்கு அப்பாவுக்கு காஃபி மேக் பண்ணினேன். அதே நேரத்தில் துஷிக்கும் காஃபி மேக் பண்ணேன். 2 பேரும் காஃபி குடிப்பிடும். துஷியும் காலை மேலே பெருசாக சாப்பிடாது. சில வழியில் வீட்டை நினைட்டு அவர் காலையிலேயே வேலைக்கு போகிறது தானே. அப்போ சில வழியில் இன்றைக்கு அவருக்கு ஈவினிங் வேலை, அப்போ அதில் காலையில் நின்றவர். அப்போ அவருக்கும் சேர்த்து ஒரடியாக காஃபியை மேக் பண்ணி போட்டு அவர் பிரேக்ஃபாஸ்ட் வந்து க்ரோசன் எடுத்தவர். அதையும் சூடாக்கி 2 பேர்கிட்ட காஃபி பிரேக்ஃபாஸ்ட் இந்த 2 வேலையே நான் முடிச்சிட்டேன்டா. என்ன முதல் வேலை இதில் முடிஞ்சுது. நான் பாலுக்குள்ளே கொஞ்சம் சுடுதண்ணி கலந்து தான் கொடுக்குறேன். நான் என்ன தனிப்பால் கொடுக்குறது இல்லை. 2 பேருக்கும் காஃபி மேக் பண்ணி 2 பேருக்கும் ஹாட் வாட்டரை மேக் பண்ணி தான் கொடுத்தேன். நான் இவர் அங்கால இருந்த மீன் சட்டி குழம்பு நான் அங்கால வச்சுட்டேன். நான் திருப்பி கொண்டு வந்து இல்லை இதில் தான் இருக்கணுமென்று சொல்லி போட்டு க்ளீனிங் எக்ஸ்பர்ட் அவர் அதில் கொண்டு வந்து வச்சுட்டு போகிறார். இப்போ அவர்கிட்ட பிரேக்ஃபாஸ்ட்டை தர சொல்லி அவருக்கு ஹங்க்ரி ஆகிட்டு போல இருக்குது. அப்போ அவர் பிரேக்ஃபாஸ்ட்டை தர சொல்லி கேட்டு இப்போ அவர்கிட்ட பிரேக்ஃபாஸ்ட்டை நான் மைக்ரோவேவில் வச்சு சூடு காட்டிட்டு கொடுத்துட்டேன்னு சொன்னால் என்னுடைய காலையில் பெரிய வேலை உண்டு முடிஞ்ச மாதிரி இருக்கும் எனக்கு. இது எந்த க்ரீன் டீ தான். காலையில் க்ரீன் டீ குடிக்கிறேன் நான். இப்போ இந்த க்ரீன் டீயை சில வேளையில் க்ரீன் டீ குடிப்பேன், சில வேளையில் ஆப்பிள் சைடர் வினிகரை ஹாட் வாட்டரில் கலந்து போட்டு ஹனி விட்டு குடிப்பேன். ஏதோ என்னென்னலாம் சொல்கிறாங்களோ உடம்பு குறைக்கிறதுக்கு எதெல்லாம் உடம்பு குறையும்னு சொல்லுவாங்களோ அதெல்லாம் செய்வேன். இது ஒர்க்குக்கு போட்டுட்டு போகிற ஒயிட் ஷர்ட் எல்லாம் அயன் பண்ணாமல் துவைச்சி போட்டு அயன் பண்ணாமல் அப்படியே கிடந்தது அதில் லொட்டா. அப்போ இன்றைக்கு எனக்கு டைம் கிடச்சிது, அதால் இன்றைக்கு இது அயன் பண்ணி வச்சுருவோம்னு சொல்லி போட்டு கிட்டத்தட்ட 7 ஷர்ட்டுக்கிட்ட அயன் பண்ணிக்கணும். இதான் இந்த கண்டினியூஸாக ஏதாவது ஒரு வேலை வீட்டில் இருந்து கொண்டே இருக்குது, ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டே தான் இருப்பேன் நான் தொடர்ச்சியாக. ஏதாவது வேலைக்கு எனக்கு ஈவினிங் வேலைக்கு போகிற வரைக்கும் ஏதாவது ஒரு வேலை இருந்து கொண்டே தான் இருக்குது. அந்த சந்தர்ப்பத்தில் அங்கால அயன் பண்ணிக்கிட்டு இங்கால பார்க்க எனக்கு கிச்சனுக்குள்ளே ஏதோ க்ளீனிங் சவுண்ட் கேட்டுச்சு. இந்த ஓடி வந்து களவானுண்டு நான் வீடியோ எடுத்தேன். நான் அவர் அதை கண்டுட்டார். இதுதான் எந்த எக்ஸசைஸ், நான் காலையில் செய்கிற எக்ஸசைஸ். கொஞ்ச நேரத்துக்கு செய்வேன் நான். ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 20 மினிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லோரும் 1/2 hour 40 மினிட்ஸ் அப்படின்னு ஒரடியாக பெரிய லாங் இதாக ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு களைப்பு வந்தோடனே அதுக்கு பிறகு அடுத்தடுத்த நாள்கள் செய்ய உங்களுக்கு ஒரு லேசினஸாக போயிருமேண்டா. அது என்ன இவ்வளவு நேரம் செய்யணுமா, டயர்டாக இருக்குமே அண்டு மெல்ல பார்த்தா நான் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணினேன்னா முதல்ல நான் 20 மினிட்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு என்னால் முடிஞ்சது 20 மினிட்ஸ். மெல்லவாக எங்களோட எனர்ஜிகள் எல்லாம் போக எங்களோட எல்லாமே மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகி வர எங்களுக்கு ஓகேவாக இருக்கும். அதுக்கு பிறகு 30 மினிட்ஸ், அதுக்கப்புறம் 40 மினிட்ஸ்ன்னு செய்கிறதுக்கு எங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஒரு நாள் யோகா செய்தீங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் ஏதாவது கார்டியோ எக்ஸசைஸ் ஏதாவது செய்யுங்க. நீங்கள் அப்படி உங்களோட உடம்புக்கு எது கம்ஃபர்டபுளோ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னெல்லாம் சொல்லாமல் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை செய்யுங்க. எனக்கு அப்படியே ஸ்வெட் ஆகி வந்தது. நான் அந்த இவ்வளோ எக்ஸசைஸை முடிக்க இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு 1/2 hour நான் அப்படியே இருந்தேன். ஏண்டா எனக்கு ஃபுல்லாக உடம்பெல்லாம் ஹொட்டாகி அப்படியே வந்தது. அப்போ நான் கொஞ்சம் நேரம் அப்படி இருந்து ரெஸ்ட் எடுத்து போட்டு திருப்பி வந்து நான் லஞ்சை மேக் பண்ணேன். ஏன்னா மகளப்போ ஏற்றிட்டு வாரதுக்குள்ளே கடகடன்னு ஏதாவது ஒன்றை செய்திடணும்.
இதெல்லாம் செய்து முடித்து கொண்டு இருக்க என் ஹஸ்பண்ட் போய் மகளை ஏற்றி கொண்டு கூட்டி கொண்டு வந்துட்டேன். அவட பிரச்சனையை அப்பாவும் அவரும் பார்த்துக்கொள்வினான், துஷியும் பார்த்துக்கொள்வினான். அதனால் அவையல்கிட்ட அவைய பொறுப்பு கொடுத்து போட்டு நான் என் சமையல் வேலைக்கு வந்துட்டேன். ஏன்னா துஷி வந்து பின்னேரம் 3 மணிக்கு வேலைக்கு கிளம்பணும். அதுக்குள்ளே நான் லஞ்ச் செய்து அவைகளுக்கு கொடுத்து போட்டு மகள்ற லஞ்சையும் செய்து, இது மகள்ற லஞ்ச். அவைக்கு நான் நூடுல்ஸ் செய்தேன். அவை நூடுல்ஸும் எக்கும் கொடுத்தேன். நான் அவட லஞ்சை முடித்து போட்டு அதுக்கு பிறகு எங்களோட லஞ்சுக்குள்ளே நாங்கள் எங்களோட லஞ்சை மேக் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு நான் நைட்டுக்கு எல்லாருக்கும் டின்னர் எல்லாம் செய்து வச்சு போட்டு தான் நான் வேலைக்கு வெளிக்கிடணும். அப்போ இவ்வளோத்தையும் பார்த்து முடிச்சுட்டு குயிக்காக நான் ரெஸ்ட்டாகவும் இருக்கணும். ஏன்னா நான் போய் இருக்கிற வேலை இல்லைன்றது நின்று நடந்து செய்கிற வேலை. அப்போ அதை எனக்கு கஷ்டம். இங்கேயும் நின்று வீட்டிலையும் நின்று வேலை செய்து போட்டு வேலையிலையும் போய் நிற்கிறதுன்றது எனக்கு சரியான கஷ்டமான வேலை. அப்போ அதால் நான் எவ்வளோ தூரம் எந்த காலுக்கு நான் ரெஸ்ட் கொடுத்து வைக்கலுமோ அவ்வளோத்துக்கு நான் ரெஸ்ட் கொடுத்து வைப்பேன். இப்போ நான் இது வந்து எங்களோட நூடுல்ஸுக்காக நான் வந்து ஒரு சைனீஸ் ஸ்டைலில் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். நான் அதோட ரெசிபி நான் உங்களுக்கு ஃபுல்லாக போட இல்லை, சும்மா இந்த வீடியோக்காக நான் இண்டியன் ரூட்டுன்னு என்னன்றதை காட்டுறதுக்கு தானே நான் எடுத்தேன்னா நான் ஃபுல் ரெசிபி நான் போட இல்லை இதில். நான் இது இப்போ எங்களோட நூடுல்ஸுக்குரிய இதுகளை கட் பண்ணிக்கொண்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கொண்டு இருக்கிறேன். ஜிஞ்சர், கார்லிக், பெப்பர், மற்றது ஸ்டியர் ஃப்ரை வெஜிடபிள்ஸ். இது வந்து ரைஸ் வினிகர். இந்த ரைஸ் வினிகருக்குள்ளே கார்லிக் போட்டு ஸ்ப்ரிங் ஆனியனை கட் பண்ணி அதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் நேரம் இரவு நீங்கள் ஓவர் நைட் ஊற விட்டு எடுத்து நூடுல்ஸுக்குள்ளே கலந்திங்கன்னா இன்னும் நூடுல்ஸுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். எனக்கு அந்தளவுக்கு ஏன்னா நான் நேற்று நைட் வந்தது சரியான டயர்ட் ஆகிட்டேன். அப்போ நான் அதெல்லாம் மேக் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வைக்க இல்லை. நான் இதெல்லாம் மார்னிங் உடனே செய்து ஒரு 10 மினிட்ஸ் தான் இது ஊறி இருக்கும். ஆனால் அப்படி இருந்துமே எனக்கு அந்த அட் தி எண்டில் நூடுல்ஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இரவு ஓவர் நைட் நீங்கள் அதை செய்து வச்சுட்டு எந்த நூடுல்ஸுக்குமே நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி கடைசியில் எல்லாம் இறக்கி முடிய மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது ரைஸ் வினிகர், கார்லிக் குட்டி குட்டியாக கட் பண்ண கார்லிக், அதோட ஸ்ப்ரிங் ஆனியன். மீன்வைல் மகளோட சாப்பாடு ரெடி ஆகிட்டுது. இது இப்போ எங்களோட நூடுல்ஸுக்கு நான் மேக் பண்ணேன். இன்றைக்கு ஃபுல்லாக வெஜிடேரியன். அப்போ இந்த ஃப்ரைடே பன்னீர், பெப்பர், மற்ற ஸ்டியர் ஃப்ரை வெஜிடபிள்ஸ் இதுகளெல்லாம் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி போட்டு ஸ்டியர் ஃப்ரைக்குள்ளே மஷ்ரூம் இருக்கிறதா பார்த்துடுங்க. இந்த மஷ்ரூம் போடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் வருது இந்த நூடுல்ஸுக்கு. இது எனக்கு நான் சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு எனக்கு தெரியாது. நூடுல்ஸோட நேம் வந்து ஊடோன் நூடுல்ஸ்ன்ற UDON உடோன் நூடுல்ஸ்ன்ற இருக்குது. அது நல்ல பெரிய நல்ல மொத்த நூடுல்ஸாக இருந்துச்சு. அது எதுக்கும் நீங்கள் இப்படி இந்த ரெசிபி யூஸ் பண்ணலாம். எல்லா நூடுல்ஸுக்குமே ஈவன் ஸ்பெக்கெட்டிக்கு கூட இது ஓகேவாக தான் இருக்கும். ஆனால் நான் புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தேன். சமைக்கிறத விட பெரிய வேலை க்ளீனிங் வேலை. எங்களோட வீட்டை க்ளீனிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏண்டா எந்த மனுஷனார் எந்த கணவன் மிக பெரிய க்ளீனிங் எக்ஸ்பர்ட். அவர் வந்து நான் சின்ன ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒன்றை விட்டுட்டுண்டாலும் இதில் அது இருக்குது இதில் இது இருக்குன்னு பார்த்துட்டே திரிவார். அதுக்காக உடனே நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் வரணும். அதான் நான் மேக் பண்ண நூடுல்ஸ். இது வந்து ஹாட் டாக்ஸ் மாதிரி சும்மா எக்கை பாயில் பண்ணி போட்டு சும்மா அந்த பன்னுக்குள்ளே வச்சு டொமேட்டோ சாப்பிடுவார். இது நான் வேலைக்கு வெளிக்கிட்டுட்டேன். ஓகே, அனைவருக்கும் நன்றி பார்த்த வீடியோக்கு. இதுதான் என்னோட டெய்லி ரூட்டீனாக இருக்கும் ஒவ்வொரு நாளும்.